இன்றைய நிகழ்வில் நாம் 49வது புத்தக திருவிழாவை காணப்போகிறோம். சென்னையில் டிசம்பர் மாதம்னா சங்கீத சீசன் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஜனவரி வந்தால் இந்த புத்தக திருவிழா என்பது 49 வருடங்களாக நடந்து வருகின்றது. முதல்ல காயிதே மில்லத் கல்லூரியில் நடந்ததுலேன்னு தெரியும். அதுக்கப்புறம் பச்சைபாஸ் காலேஜுக்கு அப்புறம் இப்போ தான் ஒரு 10 வருஷமாக ஒய்எம்சிஏ கிரவுண்டில் பண்ணுறாங்க. ஒரே இடத்தில் அவ்வளவு புத்தகங்கள் கொட்டி கிடக்கின்றன. வாசிக்கணும் அப்படின்னு நினைக்காதவங்க கூட அங்கே போனாங்கன்னா புத்தகத்தை வாங்கி வாசிக்கணும்னு தோணும். அந்த மாதிரி அவ்வளவு புத்தகம், கிட்டத்தட்ட 1000 அரங்குகள் நிறைந்த மிகச்சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ள ஒரு ஃபேர், அது புக் ஃபேர், புத்தக விற்பனைன்னு சொல்றத விட புக் ஃபேருங்கிறது தான் நல்லா இருக்கு. அதில் அவ்வளோ விற்பனை ஆகுறது என்று தான் நினைக்கிறேன். ஏன்னா முன்னெல்லாம் சும்மா வேடிக்கை பார்த்து போவாங்க. இந்த தடவை நிறைய மாற்றங்கள் செய்திருக்கிறார்கள். உணவு பண்டங்கள்லாம் கொஞ்சம் வெளியில் வச்சுருக்காங்க, ரொம்ப இல்லை. நிறைய ஸ்டால்கள் மிக அழகாக வைக்கப்பட்டிருக்கின்றன. முன்னெல்லாம் எந்த ஒரு ஸ்டால், ஒரு முக்கியமாக ஒரு பதிப்பகத்தை நோக்கி நம்ம போவோம், அந்த புத்தகத்தை வேணுங்கிறது. இப்போ அப்படி கிடையாது. எல்லா ஸ்டால்கள்லையும் அநேகமாக எல்லா முக்கியமான புத்தகங்களும் வைக்கும்படியான ஒரு வசதி இருக்கிறது. அதனால் ஒரு பெரிய ஒரு ஸ்டாலுக்கு போனோன்னா நமக்கு வேண்டிய புத்தகங்கள் அநேகமாக எல்லா புத்தகங்களும் கிடைக்கின்றன. அந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் ஒரு 10% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. ஒரே சமயத்தில் அவ்வளோ புத்தகங்களை பார்க்கும்போது நமக்கு அது வாங்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வமும், அதிகமாக படிக்க வேண்டும் என்கின்ற ஆசையும் தோன்றுவது இயல்பு. அதற்கேற்றார் போன்ற வருடம் நடக்கின்ற இந்த புத்தக திருவிழாவை நேரிலே கண்டுகளிக்க சென்னையில் இருப்பவர்களுக்கு அது ஒரு வசதி. சென்னையில் இல்லாதவர்களுக்கு இங்கே என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளவும் நம்முடைய குவிகம் சார்பாக இன்று ஒரு புத்தக திருவிழா உலா ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதை நம்முடைய நண்பர் ராஜாமணி அவர்கள் அந்த ஸ்டால்கள், அந்த புத்தக திருவிழாவின் உள்ளே நம்மை அழைத்து செல்வார்கள். அதுக்கு நாம் அனைவரையும் நான் அழைக்கிறேன். திரு ராஜாமணி அவர்கள். வணக்கம். சென்ற வருடம் பார்த்தோம். இந்த வருடம் 49வது புத்தக கண்காட்சி. இந்த வருடம் மொத்தம் 9 நுழைவு வாயில்கள் இருக்கு. நுழைவு வாயில்கள் 9 என்ட்ரிஸ். ஒரு என்ட்ரியில போனாலே 2 ரோ இருக்கும். அப்போ 9ன்னா எத்தனை ரோ இருக்குன்னு பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமா கடைசியில ஒரு ரோடுக்கு இந்த பேரலா அந்த கடைசி ரோ ஒன்று இருக்கும், 2 ரோ இருக்கும் அங்க. ஸோ இது நல்ல அருமையா இருக்கு. வருடம் கூட்டம், புத்தக கண்காட்சி வருபவர்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது. குறைவான வயதுடையவர்கள் அதிகமாக வருகிறார்கள். இப்பொழுது நான் இப்ப இருக்கிற இடம் நுழைவு வாயிலில் இருக்கும் மைய அரங்கம். ஒரு நிமிடம், நான் ராஜமணி சார் ஒரு சின்ன ராஜமணி சார் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சொல்லு. ஹரிசாண்டலா வைக்க முடியுமா உங்க கேமராவை? ஓகே. இப்ப உங்களுக்கு தெரியுது இல்லையா? இல்ல, இப்ப எனக்கு ஐ மீன் நீங்க கேமரா டில்ட் பண்ணனும். அதாவது பண்ணிட்டேனே. இல்ல, எப்படி இருக்குன்னாக்க திருப்பி ஒரு தடவை டில்ட் பண்ணி காமிங்க. இருங்க, வரேன். உங்க லெஃப்ட் சைடு டவுன் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். லெஃப்ட் சைடு டவுன். இல்ல, அது மியூட் ஆயிடுச்சு. இது வீடியோ ஆஃப் ஆயிடுச்சு. இது இப்ப நான் மைய அரங்குல இருக்கேன். இல்ல சார், இப்ப ஒண்ணும் தெரியலையா? தெரியுது. உங்களுக்கு லாக் ஆயிருக்கு. அதுதான் டர்ன் ஆக மாட்டேங்குது. ஓஹோ, ஓகே. பரவாயில்ல, விடுங்க. இருங்க, அந்த போர்ட்ரேட் ஹரிசாண்டல் இது லாக் ஆயிருக்கு. அது இப்ப அடுத்து இன்னொரு இதுவும் அவர் கொஞ்சம் காலதாமதமானதுனால அது சரி பண்ணிட்டு இருக்கோம். அது வந்ததுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷத்துல அதுல மாத்திடுவேன். இப்ப நம்ம இதுல ஓரளவுக்கு தெரியுது இல்லையா? தெரியுது சார். ஓகே. இது பார்வையாளர் ஒரு கவர்வதற்கான ஒரு இது. இப்படி 49வது புத்தக கண்காட்சின்னு போட்டு வர்றவங்க இப்படி ஒரு போட்டோ ஷூட் இந்த மாதிரி பண்ணி இது பண்ணிக்குவாங்க. இதெல்லாம் ஸ்டால். நாம இப்ப அரங்குக்கு போலாம்.
அதுல வந்து 9 அரங்குகள், 9 நுழைவாயில்கள். இந்த ட்ரிப்பு வந்து இப்போ எப்போதும் ஒரு 10 ரூபாய் நுழைவு கட்டணமா வச்சிருப்பாங்க. இந்த தடவை நுழைவு கட்டணம் எதுவும் இல்லை, ஃப்ரீயா தான் எல்லாரும் உள்ள வரலாம். ஆனாலும் ஒரு நுழைவு சீட்டு கொடுப்பார்கள், அது பெரும்பாலும் எல்லாரும் வாங்கிடுறாங்க. அது வந்து வந்தவர்களை கணக்கெடுக்கிறதுக்கு வசதியா இருக்கும்னு. இது பாத்தீங்கன்னா 1வது நுழைவாயில், இது 2வது, இது 3வது, 4 இந்த மாதிரி ஒவ்வொரு நுழைவாயிலுக்கும் பெயர் வந்து செந்தமிழ், இசைத்தமிழ் நுழைவாயில், முத்தமிழ் நுழைவாயில், செம்மொழி நுழைவாயில்னு அந்த மாதிரி ஒவ்வொரு நுழைவாயில் என்ட்ரிக்கும் ஒரு பேர் வச்சிருக்காங்க. நாம வந்து மொத்தம் எல்லா நுழைவாயிலும் எல்லா ரோவும் 1 மணி நேரத்துல பார்க்க முடியுமான்னு தெரியல. முதல்ல நாம வந்து இப்ப 3வது நுழைவாயில் வழியாக போறோம். இந்த இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, வந்திருக்கிற வாசகர்களுக்கு பல வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இடையில வந்து ஓய்வு எடுக்கிறதுக்கு இங்கேயே அஞ்சலகம் கூட, ஒரு போஸ்ட் ஆபீஸுக்கு ஒரு ஸ்டால் கூட கொடுத்துருக்காங்க. நீங்க புத்தகத்தை வாங்கி இங்கேருந்தே இப்போ ஃபாரின் உள்பட எல்லா இடத்துக்கும் அனுப்பலாம். இப்ப நம்ம 3வது நுழைவாயிலில் வந்திருக்கோம், பரிசல் புத்தகாலயம். இந்த 3வது நுழைவாயில இருக்கிற ரோவ்ல தான் விருட்சமும் இருக்கு, லேடி ஸ்பெஷல் இருக்கு, அந்த பின்னால கடைசியில வந்து மணிமேகலை பிரசுரம் இருக்கிறது. நம்ம வழக்கம் போல விருட்சத்தில் இருந்தாருன்னா அவரை பார்த்துட்டு நம்ம அங்கேயே வந்து முடிக்கலாம். இதுதான் வந்து விருட்சம் பதிப்பகம். அரங்கு எண் 137. வந்து நம்ம குவிகம் நண்பர்களது அனைத்து நூலும் இங்க இருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும். எல்லா நூலும் இது இருக்கு. இது ஃபுல்லா விருட்சம் பதிப்பக நூல்கள். இந்த ட்ரிப்பு வழக்கத்திற்கு நிறைய பேர் வந்து நம்ம நம்மளுடைய பதிப்பக வெளியீட்டுகளை எல்லாம் நிறைய வாங்கிட்டு போறாங்க. இவர் வந்து இவருடைய புஸ்தகம், இவர் ஜெகநாதன், கிருஷ்ண ஜெகநாதன். இவரை பார்த்தீங்கன்னா இவருடைய புஸ்தகம் வந்து மறக்க முடியுமா குவிகம் வெளியீடு தான். இவருடைய வெளிநாட்டு அனுபவங்கள், போர்க்காலங்களில் இவர் நம்ம குவிகம் நேரலை நிகழ்ச்சியில கூட பேசியிருக்காரு, தன்னுடைய குவைத்தில போர்க்காலத்துல இருந்த அனுபவத்தை பத்தி. ஒரு சிறப்பான அம்சம் என்னன்னா, விருட்சம் குவியத்துக்கு கிடைத்த ஒரு அருமையான என்ன சொல்றது, நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் ஒருவராக இருக்காரு இப்ப. ஏன்னா புத்தக கண்காட்சியில் மிகுந்த உதவிகரமாக தினமும் வந்து ரொம்ப உதவி பண்ணிட்டு இருக்காரு விஷயத்துக்கு. இவரை வந்து இறுதியா பார்க்கலாமா? இது நமது நண்பர் விருட்சம் பதிப்பாளர், எழுத்தாளர். தொடக்கி வைங்க உங்களுடைய, எப்படி போயிட்டு இருக்கு? வணக்கம். அதெல்லாம் நல்ல பிரமாதமா போயிட்டு இருக்கு. முதல்ல என்ன சாப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க சார். அமோகமான விற்பனை விருட்சம் புத்தகங்களுக்கு. அந்த அதாவது நான் 40 புத்தகங்கள் போட்டு இருந்தேன், அதை கவலைப்பட்டு இருந்தேன். 40 புத்தகம் என்ன ஆகும். ஆனா அமோகமா விருட்சம் புத்தகங்களுக்கு இல்ல அவர் கடைசியா மீண்டும் பார்த்துக்குவோம். ஏன்னா இப்ப நம்ம எல்லா இடத்துக்கும் போனோம். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இது மயிலவன் பதிப்பகம், வாலி பதிப்பகம்னு இப்ப புதுசா ஒண்ணு பார்த்தேன். ஃபுல்லாவே வந்து அவருடைய படைப்புகள் அதெல்லாம் ரொம்ப நல்லா இதுவா இருக்குது. பாத்தீங்கன்னா நீங்க இந்த வாசகர்களுடைய இப்ப அந்த என்ன சொல்றது, அவங்களுடைய வயதை பாத்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள், மத்திய வயதுல இருப்பாங்க இளைஞர்கள் நிறைய பேர் வராங்க. அப்புறம் வந்து நான் இதுக்கு முன்னால இப்ப இந்தியாவில் பல வெளி மாநிலத்தில் உள்ள புத்தக கண்காட்சிக்கெல்லாம் சென்று இருக்கிறேன். அங்க காணாத ஒன்று இங்க பாக்குறேன். இது வந்து முக்கியமான விஷயம். நம்ம நண்பர் திருப்பூர் கிருஷ்ணன் ஐயா அவர்கள் இருக்காங்க, அவர்கிட்ட அதை பத்தி கேட்போம். இது லேடி ஸ்பெஷல் ஸ்டால், அரங்கு எண் 149. வணக்கம் சார். குவிகம் நண்பர்கள்லாம் நேரலையில இருக்காங்க, அவங்களுக்கு புத்தக கண்காட்சியை பத்தியும் புத்தகத்தை பத்தியும் ஏதாவது நீங்க கொஞ்சம் பேசுங்க. ஒவ்வொரு வருஷமும் அந்த புத்தக கண்காட்சிக்கு வர்றதுங்கிறது அதான் உண்மையான ஒரு பொங்கல் கொண்டாட்ட மாதிரி. பெரிய பயன்கள்ல முதல் பயன் நமக்கு தேவையான புத்தகங்கள் கிடைக்கும், தேடி வாங்கலாம். அது போலவே அதுக்கு இணையான இன்னொரு முக்கிய பயன், உங்களுடைய நீண்ட கால நண்பர்கள் எல்லாம் ஒரே இடத்துல சந்திக்க முடியும். ஏராளமான எழுத்தாளர்கள், ஏராளமான வாசகர்கள், எண்ணற்ற உறவினர்கள் எல்லாரையும் ஒரே இடத்துல பார்க்க முடியும்.
அதாவது சென்னையில இருக்கக்கூடிய பல வாசகர்கள் நாள்தோறும் இந்த புத்தக கண்காட்சிக்கு வராங்க. இன்றைக்கு இந்த புத்தக கண்காட்சியினுடைய விசேஷம்ங்கிறது புத்தக கண்காட்சிக்கு கட்டணம் கிடையாது. யார் வேண்டுமானாலும் வரலாம். வெளியே அழகா ஒரு அட்டவணை மாதிரி போட்டு என்னென்ன பதிப்புகள் அதனுடைய அந்த கடை எண் என்ன கொடுத்திருக்காங்க. இப்ப நான் என்னுடைய அன்பு சகோதரி கிரிஜாராகவன் அவர்கள் நடத்துகிற அந்த லேடி பத்திரிகையினுடைய இந்த கடை 149ஆம் எண் கடையில நான் உட்கார்ந்துருக்கேன். அவங்க எனக்கு ரொம்ப வேண்டிய ஒரு சகோதரிங்கிறது உதாரணம். ரெண்டாவது என்னுடைய புத்தகங்களை அவங்க இருக்கிறாங்க. பல்வேறு பதிப்பா இருக்கு, பல எழுத்தாளர்கள் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா கரெக்டா அந்த கடைக்கு அதை மட்டுமே வாங்கிட்டு போறாரு நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் ஜெயகாந்தம், ராஜா ராமாமிர்தம், அழகிசாமி, அது மாதிரி தேடி வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சிலர் மிகச்சில ஆன்மீக புத்தகங்களை தேடி வராங்க. அவங்க அந்த மாதிரியான கடைகளுக்கு போய் அந்த புத்தகங்களை தேடி வாங்குறாங்க. சில வாசகர்களுக்கு எழுத்தாளர்களுடைய வரலாற்றை அறியணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். அந்த சாகித்ய அகாடமி புத்தகங்கள் எங்க கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்க பல அவங்களுக்கு பிடித்த எழுத்தாளருடைய வரலாறு சம்பந்தமான புத்தகங்களை வாங்குறாங்க. சுந்தரராம் சாமி எல்லாம் பாத்தீங்கன்னா பல்வேறு எழுத்தாளர்களுக்கு நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. இதெல்லாம் அவருடைய புனை விளக்கு மாதிரியே தகுதி உள்ள இன்னொரு வகையான ஒரு படைப்பிலக்கியம் தான். அவ்வளவு சிறப்பா எழுதப்பட்ட கட்டுரை நூல்கள் அதெல்லாம் வாங்குறாங்க. முரண்பட்ட கருத்துக்கள் உள்ள எழுத்தாளர்கள், காந்திய எழுத்தாளர்கள், பொதுவுடைமை சிந்தாந்தத்தில் நம்பிக்கை உள்ள எழுத்தாளர்கள், ஆன்மீக நம்பிக்கை உள்ள எழுத்தாளர்கள், இந்த நம்பிக்கை இல்லாத எழுத்தாளர்கள், அப்படி எல்லா வகையான எழுத்தாளர்களுடைய எல்லா வகையான புத்தகங்களும் கிடைக்கிற ஒரு இனிய சங்கமமாக இந்த புத்தக திருவிழா இருக்கு. நம்ம இந்த திருவிழா இல்லாம வேற இடங்களில் ஒரு பதிப்பகத்துக்கு போய் நம்ம கேட்டோம்னா அந்த பதிப்பகம் வெளியிட்ட புத்தகங்கள் மட்டும்தான் கிடைக்கும். இந்த பதிப்பகம் எந்த எழுத்தாளர்களை உயர்ந்தவர்கள் கருதுகிறதோ அல்லது எந்த எழுத்தாளருடைய புத்தகங்கள் அதிகம் விற்பனையாக கருதுகிறதோ அதுதான் வெளியிடுது. ஆனா உண்மையில எழுத்து அப்படிங்கிறத மதிப்பிடுறப்போ எந்த புத்தகம் அதிகம் விற்பனையாகிறது அப்படிங்கிறத வச்சு மதிப்பிடக்கூடாது. ஒரு புத்தகம் ரொம்ப பிரமாதமா விற்கலாம், அதன் காரணத்தினாலேயே அது வசதியான எழுத்துன்னு சொல்ல முடியாது. சில புத்தகங்கள் அதிகம் விற்காம இருக்கலாம், ஆனா மிக மிக உயர்வான எழுத்தாளர்கள். உதாரணமா மௌனியுடைய எழுத்து பிரமாதமா விற்குன்னு சொல்ல முடியாது. மௌனியுடன் அருமையான ஒரு விமர்சனங்களை இலக்கியங்களுக்காக எழுதியிருக்காரு. அந்த மாதிரி புத்தகங்கள் மிக அதிகம் விற்காது, உயர்வான புத்தகங்கள். அது தேடி அலைகிற வாசகர்களுக்கு எல்லா வகையான எழுத்தாளர்களுடைய எல்லா வகையான படைப்புகளையும் வாங்க முடியும். தவிர பல படிப்பு புத்தகங்களை நம்ம பார்க்க முடியும். எல்லாம் நன்றி சார். நம்ம குவிகம் நண்பர் லேடி ஸ்பெஷல் மேடம், நீங்க அதுல பார்த்து பேசிருக்கோம். வீடியோ வரல, ராஜாமணி வீடியோ வரல. ஓகே ஓகே, தினமும் சந்திச்சுட்டே இருக்கோம். இந்த புத்தக கண்காட்சி இன்னைக்கு 11வது நாள். மகிழ்ச்சியா இருக்கு. ஸ்டார்ட் பண்ண மாதிரி போஸ்டும் விற்கிறது அதையெல்லாம் தாண்டி இதுவரைக்கும் பார்க்காதவர்கள், ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறவங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேரை பார்க்கிறோம். அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. குறிப்பாக பெண்கள், அதுவும் இந்த வருஷம் நான் 4வது தலைமுறைக்கு வந்துட்டேன். இந்த தலைமுறை பெண்கள் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு வராங்க. எனக்கு நிறைய புதிய புதிய விஷயங்கள் இங்க தெரிய வருது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாட்டி இருக்காங்க, அவங்க உங்களை மாதிரி இருக்காங்கன்னா நல்லா இருக்கும், அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஃபாலோ பண்றேன். பெண்கள் சொல்றாங்க, எங்க அப்பாவுக்கும் உங்களுக்கு உங்க வீட்டுல சொல்றாங்க. காட்சியா இருக்கு. எனக்கு இதெல்லாம் புதுசா இருக்கு. அதாவது எப்படி எல்லாம் குழந்தைகள் யோசிக்கிறார்கள். நான் சொல்ல விரும்புற செய்தி எனக்கு 70 வயசு ஆயிடுச்சு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் எப்பவுமே ஆக்டிவா இருக்கேன். அந்த மாதிரி எல்லா பெண்களுமே உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு வாசிக்கிறது, எழுதுறதும், படம் வரையறதும், என்னவா இருந்தாலுமே உங்களுக்கு பிடித்த ஒன்றை எடுத்துட்டு அதை நீங்க பின்தொடரணும். வைப்ரண்டா இருக்கணும், பாசிட்டிவா இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ரொம்ப நன்றி. எப்படி இருக்கு சார்?
ஹலோ ராகவன், பாஸ்கர் சார், மதுவந்தி, கேக்குது சார். சுந்தரராஜ். இல்ல அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுதா? கேக்குது, நல்லா கேட்டுது. கேக்குது. திருப்பூர் கிருஷ்ணன் அண்ட் நல்லா கேக்குது. கிரிஜா ராகவன் பேசுறது எல்லாம் கேட்டுது சார். கொஞ்சம் வீடியோ தான் அப்பப்போ ஆஃப் ஆயிடுது. இல்ல ஆமா, அது வேற வீடியோ சேஞ்ச் பண்ணாதீங்க. இந்த வீடியோ தான் கரெக்டா இருக்கு. சரி, ரைட், ஓகே. அவரு கூட வந்தார். ரைட், இது வந்து காவியா. இல்ல, நான் சொல்ல வந்தது என்னன்னா, நான் டெல்லி, கல்கட்டா இந்த மாதிரி எல்லாம் அங்க இருந்தப்பெல்லாம் புக் ஃபேர் போயிருக்கேன். சில மத அடையாளங்களோட வரக்கூடிய பெண்கள் அந்த மாதிரி அவங்க எல்லாம் ரொம்ப அபூர்வமா தான் அங்க நான் பார்ப்பேன். பட் இங்க வந்து நிறைய பேரே வராங்க, எல்லா மதத்தை சேர்ந்தவங்க, நம்பிக்கையை சார்ந்தவங்க எல்லாரும். அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள் மட்டும் இல்லாம எல்லா பிரிவினரும், குறிப்பா பெண்களும் வர்றது சென்னை புத்தக கண்காட்சியில தான் நான் அதிகமா பாக்குறேன். இது வந்து நாம இப்போ இதுக்கு போயிட்டு இருக்கோம், கீழைக்காற்று வெளியீட்டகம். இல்ல, ஒரு அவங்ககிட்ட அப்புறம் பேசிக்கலாம். புக் ரிலீஸ்னா நம்ம அப்புறம் போயிடலாம், பிறகு பார்த்துக்கலாம். இதான் நான் சொன்னேன்ல, இந்த வருடம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கீதம் பப்ளிகேஷன்ஸ் இது வந்து 3வது ரோவில் கடைசிக்கு வந்துட்டு இருக்கோம். இப்ப இந்த கடைசி இதுல என்ன பண்ணிருக்காங்க அந்த எண்டில் அப்படின்னா, அலையன்ஸ் பதிப்பத்துக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற ஒரு அரங்கையே போஸ்ட் ஆபீஸ் கொடுத்திருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம். அதனால என்ன அப்படின்னா, இங்க நீங்க புத்தகத்தை வாங்கி யாருக்கு அனுப்புறதா இருந்தாலும், இல்ல இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க நம்பர் கிம்பர் கொடுத்து அவங்க கிட்ட நீங்க ஆர்டர் பண்ணி வந்து அனுப்புவாங்க. அதுக்கு வசதியா வெளியில எல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை, இங்கேயே வெளிநாடு முதற்கொண்டு அனுப்பலாம். போஸ்ட் ஆபீஸ் வந்து இந்த கூட்டம் அதிகமா இருக்கும். இங்க கூட்டம் அதிகமா இருக்கும். இந்த பப்ளிகேஷன்ஸ்ல வந்து ரொம்ப தொடர்புடைய விதமான புத்தகங்கள் அங்க வந்து அதிகமாக இருக்கும். இது இமேஜ் எங்க நற்றமிழ் மணிமல் புத்தக நிலையம் பாருங்க. நீங்க அந்த புத்தக சாலையில போற உங்களோட வயசை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு இது இருக்கும். மேடம், ராத்தியா தான் உங்களுடைய அனுபவத்தை கேட்போம். ஒரு நேரலைக்கு உங்க அனுபவத்தை சொல்ல முடியுமா? இதுதான் பாத்தீங்களா, இந்தியா போஸ்ட் தெரியுது இல்லையா? இது வந்து எல்லாமே இருக்கு பாருங்க. ஸ்டாம்ப் கவுண்டர், இந்தியா போஸ்ட் சர்வீஸ் அவைலபிள். இது இங்க இருந்து புத்தகத்தை வெளிநாட்டுக்கு அனுப்ப கொஞ்சம் சார், ஆல் ஓவர் த வேர்ல்ட் இவரே இந்தியா போஸ்ட் தமிழ் தெரியுமா? எப்படி இருக்கு? மத்த எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்? ஒரு நாளைக்கு அந்த வெளிநாட்டுக்கு மலேசியா. வெரி குட். இதுல வந்து விருட்சம், குவிகம் கிருபானந்தன், விருட்சம் அழகிய சிங்கரும் இங்க வந்து புத்தகங்கள் அனுப்பிச்சிருக்காங்க வெளி மாநிலத்திற்கு, வெளியூருக்கு. இது அலையன்ஸ் நூற்றாண்டு கண்ட அலையன்ஸ் பதிப்பகம். அவங்க வந்து 4 ஸ்டால் வாங்கியிருக்காங்க. சொல்லுங்க. இது குவிகம் எங்களுடைய நேரலை, வெளிநாடு உட்பட எல்லாரும் இருக்காங்க. ஒரு நிமிஷம் ஏதாவது புத்தக கண்காட்சியை பத்தி சொல்றதா இருந்தா சொல்லுங்க. சத்தமா பேசுங்க. காலகட்டத்துல பல முக்கியமா நேதாஜியோட புது வழி மாணவர்கள் அந்த பிரிட்டிஷ்காரங்க ரொம்ப தடை பண்ணாங்க. கலகம் வருது. அவர் நிறுவனர் வந்து எங்கேயாவது அவங்க பறிமுதல் பண்ணி அவர் நெருப்புல போட்டு எடுத்துட்டாரு. அந்த மாதிரி எல்லாம் பண்ணது. அதுலேருந்து ஆரம்பிச்சு அப்போ நிறைய ஆன்மீகம் இது நிறைய டிரான்ஸ்லேஷன் புக் இருக்கும். பக்கிம் சந்திரர், சரத்சந்திரர், பிரேம் சந்திர மாதிரி டிரான்ஸ்லேஷன் நம்ம எஸ்பிடி அந்த மாதிரி அந்த எழுத்தாளர்கள் புக்கும் இருக்கு. முக்கியமா
சரத்சந்திரோட ஆனந்த படம் புக்கு போட்டதே இங்கதான். அதான் வந்தே மாதரம் அந்த பாட்டு அந்த புக்ல தான் பங்கிம் இருக்கு. சந்திர சாட்டர்ஜி. ஆனந்த படம் புக்ல இதுதான் இருக்கு. பங்கிம். அப்புறத்தே நான் வழி வழியா வந்து அவருக்கு அப்புறம் ஒரு சன், அதுக்கப்புறம் இப்ப அவரோட சன் ஸ்ரீனிவாசன் அப்படி பண்ணிட்டு இருக்காரு. ஷோ புக்கு நடிகர் சிவகுமார், நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்கு. அவங்களோட ஆன்மீகம், நாவல் எல்லாமே குழந்தைகளுக்கு ஸ்பெஷலா வானொலி மாமா ராஜஸ்வராமன் அந்த காலத்துல வாழ்ந்து குழந்தைகள் சொன்ன கதைகள், அந்த மாதிரி விடுதலை இப்பெல்லாம் நிறைய இருக்கு. வாழ்த்துக்கள் மேடம். நல்லா இருக்கு இல்லையா ரெஸ்பான்ஸ்? தண்ணீர் விட்ட நிறைய அது மாதிரி புக்கு இருக்கு. நன்றி. இது வந்து இந்து தமிழ் திசை அவங்களுடைய ஸ்டால். அதுக்கப்புறமா இது வந்து இங்க 2 இதுவா இருக்கும். இதுல முக்கியமான விஷயம் வந்து தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்திலிருந்து நிறைய ஒரு ஸ்டால் இருக்கு. அவங்க நிறைய புத்தகம் போட்டிருக்காங்க. தமிழ் மொழிக்கும் இலக்கணம் அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப குறைவான விலையில நல்ல புத்தகங்கள், மொழியை பற்றி, பிறகு நல்ல ஒரு சங்க இலக்கியம் அந்த மாதிரியான விஷயங்களை பத்தி எல்லாம் குறைவான விலையில் அழகான அச்சோட பதிப்பில் வந்து தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்திலிருந்து கிடைக்குது. இதை வந்து நம்ம இங்க இருக்கிறவங்க நல்லா பயன்படுத்திக்கணும். விலை ரொம்ப குறைவு. ரொம்ப அதுவும் வீட்டுல வெளிநாட்டுல இருக்கிறவங்க அல்லது வீட்டுல ஆங்கில வழியில படிக்கிறவங்களுக்கெல்லாம் கூட இந்த புத்தகங்கள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப நல்ல ஒரு ஸ்டால் இது. இது வந்து முதல் தடவையா தான் நான் பார்க்க போன ட்ரிப் இருந்துதான் தெரியல எனக்கு. இதுதான் முதல் தடவை தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை கண்காட்சி. பாருங்க. இங்க இருக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்கு. காட்டுறேன். இது தமிழ்நாடு அரசு சைவ சமய கலைக்களஞ்சியம், மாணிக்க வாசகர், தமிழில் வழிபாடு எல்லாமே அந்த மாதிரி. அது தவிர உங்களுடைய பெரிய புராணம். இது ஒரு நேரலை நிகழ்ச்சி. வெளிநாட்டுல எல்லாம் இருக்காங்க. நீங்க சொல்றதா இருந்தா ஒரு நிமிடம் ஏதாவது சொல்லுங்க. அதாவது இது முதல் தடவையா தானே இந்த அரங்கு அமைக்குது? திருமுறை மலர்கள். இது தமிழ்நாடு அரசின் நிகழ்வா? இந்து அறநிலையத்துறை நிர்பந்தம். இன்னும் நன்றி சார். இது வந்து முதல் தடவையாக தமிழ்நாடு அரசே உருவாக்கி இருக்கிற அரங்கு ஸ்டால். இன்றைக்கு பொங்கல் ஹாலிடே, பொங்கல் விடுமுறையில் வந்து இன்றோடு அந்த பொங்கல் விடுமுறை, தொடர் விடுமுறை முடிகிறது. நாளையில இருந்து கல்லூரியும் அலுவலகம் தொடங்க இருப்பதால் எல்லாம் வந்து எப்படி இருக்குன்றது. அதனால இன்றைக்கே வந்து பலரும் வந்து கூட்டம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. இப்ப வந்து நாம பார்க்க போறது வந்து காலச்சுவடு. இங்க 8 பாரதி புத்தகாலயம் காலச்சுவடு. இது வந்து காலச்சுவடு. அவங்க 8 அரங்கு ஒன்னா எடுத்திருக்காங்க. அதனாலதான் ஈன்னு போடுவாங்க. எஃப்ன்னு போட்டா 4 அரங்கு. இது வந்து நம்மளுடைய காலச்சுவடு அரங்குக்குள்ள சும்மா அப்படி போறோம். அவங்களால பேச முடியுமான்னு தெரியல. பட்டு நீங்க பார்க்கலாம். ஆமா, இது வந்து ஸ்டால் மாதிரி இல்ல. வெளியில இருக்கக்கூடிய ஒரு புத்தக ஸ்டால் மாதிரி. இது ஒரு ஸ்டால் மாதிரியே இருக்கு. வரவே மாட்டாங்க. இந்த பக்கம்
அரவிந்தன் அரவிந்தன் காலேஜோட பப்ளிஷிங் இருக்கு. என்ன வேணும்? சார், இது எங்களுடைய குவிகம் நேரடி நிகழ்ச்சி. இதுல இந்தியாவிலும் வெளிநாட்டிலும், சென்னையில் இல்லாம வெளிநாட்டிலும் இருக்கிறவங்க எல்லாம் இந்த புத்தக கண்காட்சியை எப்போதுமே இந்த மாதிரி ஒரு நேரடியில கண்டு கழிப்பார்கள். இப்ப அவங்களுக்கு ஒரு இந்த அனுபவத்தையும் இந்த வருட உங்களுக்கு அனுபவம் இருக்கும். இதெல்லாம் எப்படி வந்து ஒரு விஷயம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, உள்ள வர்றதுக்கான கட்டணம் இருக்கு இல்லையா, அதை ரத்து பண்ணிட்டாங்க. அப்படியே வரலாம் அப்படின்றாங்க. இப்போ என்ன அப்படின்னா, யாரோட எப்படின்னா வரலாம். அந்த இடத்துல என்ட்ரன்ஸ் டோக்கன் வாங்கணும், கூப்பன் வாங்கணும், இதெல்லாம் இல்லாம வேண்டியா இருக்கலாம். அது ஒரு அப்புறம் இப்ப வந்து வாசிப்பு ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. வரக்கூடிய இப்ப நீங்க சுத்தி பாருங்க, எவ்வளவு இளைஞர்கள் இருக்காங்க பாருங்க. இன்னும் பாட்டி எத்தனை பேர் இருக்காங்க. இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க எங்கெல்லாம் மொபைல்ல இருக்காங்க நம்ம சொல்றோம். மொபைல்ல எல்லாரும் தான் இருக்காங்க. 90 வயசு இருக்காங்க. அதெல்லாம் படிக்கிறது வந்து மெனக்கெட்டு வந்து காசு கொடுத்து வாங்குறாங்க, படிக்காம வாங்குறாங்க. இந்த ஒரு நல்ல சென்னையில வந்து இன்னும் நம்ம வாசிப்பு பார்க்கறதுன்ற மியூசிக் ஒரு டெய்லி எழுத்தாளர் சந்திக்கிறேன், நூல் வெளியீட்டு நடத்தும். பெருமாள் முருகன் வந்திருந்தாரு. அவருக்கு கையெழுத்துல வந்து கியூ நிக்கிறாங்க. ஒரு 10 பேர் 12 மணி வந்து பாத்துருக்கேன். அவ்வளவு வரவேற்பு இருக்கு. வேற ஏதாவது இருக்கா கேக்குறது? இல்ல, நன்றி. ரொம்ப சந்தோஷம். அதாவது நீங்க எல்லாம் மிகப்பெரிய பணி செஞ்சுட்டு இருக்கீங்க. வாசகர்களுக்கு வாழ்த்துக்கள். பெருமாள் முருகன் இவரே எழுத்தாளர் பெருமாள் முருகன். அவங்க நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க பெருமாள் முருகன் தன் புத்தகங்கள்ல அவருடைய கையொப்பம் வாங்கிறதுக்கு. அதனால அவரால் இப்ப நம்மளுடைய இதுக்கு அவரால் பேச முடியல. இது வந்து பாரதி புத்தகாலயம் காலச்சுவடுக்கு பக்கத்திலேயே இருக்குது. பாரதி புத்தகாலயம், NCBH, காலச்சுவடு, ஆனந்தவுடன் பிரசுரம் ஓரளவுக்கு, இதெல்லாம் எப்போதுமே கூட்டம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு இது. ஆனா எல்லா அரங்குலையும் நாங்க 2-3 நாளா நான் பேசி பார்த்ததுலையும் கண்ணால பார்த்ததுலையும் என்ன தெரிஞ்சது அப்படின்னா, நிறைய இளைஞர்கள் வராங்க. அது ஒரு பெரிய விஷயம். நாகராஜன் சார், இப்போது சார் குவிகம் எங்களுடைய நிகழ்வுக்காக உங்களுடைய புத்தக கண்காட்சியில் பத்தி ஒரு அரை நிமிடம், 1 நிமிடத்துக்குள்ள உங்களுடைய செய்தி ஏதாவது. புத்தக கண்காட்சி வந்து விசேஷமான ஒன்று. இந்தியாவில் இருக்கிற எல்லா புத்தக கண்காட்சியை விட அதிகமான கூட்டமான இன்னைக்கு வந்து சென்னை புத்தக கண்காட்சி. தமிழ்ல வந்து புத்தக விற்பனைங்கிறது கம்பேரிட்டிவ்லி மற்ற இதை கவலை போது தமிழ்ல புத்தக விற்பனைங்கிறது ரொம்ப வளர்ந்துருக்கு. நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்திய மொழிகளிலேயே வந்து தமிழ் மொழி அளவுக்கு தரமான ப்ரொடக்ஷன், தரமான புத்தகங்கள் புத்தகம் இங்கிலீஷ்ல இன்னைக்கு வருதுன்னா வித்தின் 2-3 மாசத்துல தமிழ்ல வரக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து தமிழ் வந்து நல்ல ஒரு இன்னைக்கு இன்டர்நேஷனல் புக் ஃபேர்ல வந்து கிட்டத்தட்ட 100 நாடுகள் வந்து பங்கேற்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சென்னை புத்தக கண்காட்சிங்கிறது ரொம்ப வளர்ந்துருக்கு அப்படின்னா. வாழ்த்துக்கள். நன்றி சார், நன்றி. வாங்க. வானவில் புத்தகாலயம் அந்த கடைசியில வந்து விஜயபாரதம் இருப்பாங்க. தேசாந்திரி பதிப்பகம் இருக்காரான்னு பாக்குறேன். இருக்காரு. பட் இன்னைக்கு வந்து போன தடவைக்கு வந்து முன்னால இருந்து இந்த ட்ரிப்பு இது தமிழினி பதிப்பகம் பார்த்து இது பண்ணிங்க. இதுல வந்து சென்று அவர் நான் நேற்றே பார்த்து பேசிட்டு வந்தேன். அவர் அப்பவே எஸ்ரா என்ன சொன்னாருன்னா, நேற்று ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் இது தொடர் விடுமுறையின் கடைசி நாள், நிறைய வாசகர்கள் கூட்டமா இருந்தாங்க அப்படின்னா
அவங்கள காக்க வைக்கிறது கொஞ்சம் தர்ம சங்கடமா இருக்கும். பார்த்துக்கலாம், சூழ்நிலையை பொறுத்து நான் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இது ஒண்ணு இது சார், செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் சென்னை. இதுல வந்து நல்ல அருமையான புத்தகங்கள், திரிகடுகம், இந்த பாருங்க, திருப்பஞ்ச மூலம், கைநிலை, திரிகடுகம், இது ஒரு அருமையான ஒரு அதுல ஒரு நல்ல ஒரு கவிதை ஒண்ணு இருக்கு, நான் ரசிச்ச ஒண்ணு. ஏலாதி, கார் 40, களவழி 40, முதுமொழி கிஞ்சி, எல்லாமே. அதாவது உங்களுக்கு வந்து சங்ககால கரையோர குடியிருப்புகளும் துறைமுகங்களும், இந்த மாதிரி இது ஒரு நல்ல ஒரு அரங்கு. இந்த பாருங்க, தமிழ்நாட்டு மரச்சிற்பங்கள், தமிழ்நாட்டு சமண ஓவியங்கள், திருப்புடை மருதூர் ஓவியங்கள், கல்வெட்டு சொற்களின் பொருள் அடைவு. இதுல என்ன எனக்கு ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, இது போன்ற இது வந்து ஒப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இது போன்ற புத்தகங்களை நான் கிரீஸ்ல பார்த்தேன், ஏத்தன்ஸ்ல. அவங்களுடைய பழையகால வரலாற்றை பத்தின புத்தகங்களை, சிற்பங்கள், ஓவியங்கள், கோவில்களை பத்தி. அது போல இங்க நம்ம இதுல இருக்கு இந்த சீர் வாசகர் வட்டம். இதை நான் ரொம்ப நாளாவே நம்ம நண்பர்களுக்கு, நம்ம குவிய நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்தணும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன். இதுல என்னன்னா, அவங்க ஒரு சிறப்பான நூல்களை புத்தகங்கள் வெளியே வருது இல்லையா, அதை அவங்களோட பேசி மிக குறைவான விலையில் இவங்க அவங்கள்ட்ட இருந்து மொத்தமா வாங்கி இவங்க கிட்ட வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்காங்க. அதுல நம்மளும் சேர்ந்துக்கலாம். சேர்ந்துட்டு முன்பதிவு, அந்த புத்தகத்துக்கு உண்டான விலையை ஒரு பகுதியோ அல்லது அவங்க சொல்ற பணத்தை அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த புத்தகத்தை வாங்கி அனுப்பிச்சிருவாங்க. ஒரு புத்தகம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அவங்கள்ட்ட பேசி 900 ரூபாய் புத்தகம் உங்களுக்கு 600 ரூபாய், 550 ரூபாய், 500 ரூபாய், அந்த மாதிரி அவங்கள்ட்ட பேசி மொத்தமா வாங்கி அனுப்பிச்சு கொடுப்பாங்க. அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். மீனாட்சி புக் ஹவுஸ் தெரியும் உங்களுக்கு, ஃபுல்லா ஜெயகாந்தனுடைய படைப்புகள் அங்க நமக்கு நல்லா கிடைக்கும். இப்போ ஒரு நிமிஷம், அரங்கு எண் 633, சாகித்ய அகாடமி. இப்ப வந்து இந்த நம்ம 2வது நுழைவு வாயில் அந்த பாதையில இருக்கோம். இதுல முக்கியமான ஒரு இதையும் ஒண்ணு பார்த்தோம், உணவு உலகம்னு. இந்த அரங்குல வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்தியானமே இதெல்லாம் பார்த்துட்டு வந்தேன், எதெல்லாம் இருக்கிற நேரத்துக்குள்ள காட்டலான்னு. இதுல அதிகமா பெரும்பான்மையான நூல்கள் வந்து உணவு பழக்கங்களை பத்தியே தான் இருக்கு. எப்படிப்பட்ட உணவுகள் எப்படி இருந்தது அப்படிங்கிறது நவபாரத். அது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். உணவுக்காகவே ஒரு உணவு பற்றிய நூல்களுக்காகவே ஒரு அரங்கு. இது வந்து சாகித்ய அகாடமி. இந்த சாகித்ய அகாடமி அரங்கில் இருக்கும் புத்தக அலமாரிகளில் கூடிய விரைவில் நமது நண்பர்கள் பலரது புத்தகங்கள், எழுத்துக்களும் பரிசு பெற்று இங்கு வர வேண்டும் என்ற விருப்பம் வந்து இப்ப இதுல தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல நீங்க மெம்பர் அங்கத்தினரா சேர்ந்துட்டோம் அப்படின்னா நிரந்தரமா நமக்கு வந்து குறைவான விலையில் புத்தகங்கள் 25% தள்ளுபடியில கிடைக்கும். சாகித்ய அகாடமி கவுண்டர் சார், இது நேரலை போயிட்டு இருக்கு. சாகித்ய அகாடமி கவுண்டர்ல இருக்கிறவங்க, உங்க அனுபவம் எப்படி சார்? ஜனங்கள் எப்படி நிறைய வராங்க இந்த ட்ரிப்பு? இளைஞர்கள் இந்த ட்ரிப்பு கொஞ்சம் அதிகமா வராங்க. அதான் மொத்த ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். இளைஞர்கள் ரொம்ப அதிகமா வராங்க. அதே மாதிரி பெண்கள் நிறைய பேர் வராங்க. பாத்தீங்களா, இந்த மாதிரி நம்ம புத்தகங்கள் நிறைய வாங்கி படிக்கிறாங்க. அடுத்து வந்து ஒரு நிமிஷம், காலச்சுவடு, சீர்வாசகம், செம்மொழி, விஷ்ணுபுரம், தேசாந்தி, கணியன் பதிப்பகம். ஆனா அதே மாதிரி இங்க ஒரு இன்னொரு போக்கு, தலித் இலக்கியம், அந்த நீலம், அதெல்லாம் ரஞ்சித் அவங்க பண்றது. அதுக்கப்புறமா திராவிட இலக்கிய, அது ஒரு இது. பிறகு வந்து இடதுசாரி இலக்கியம் போக இதெல்லாம் பொதுவாக இதெல்லாம் தவிர்த்து அதிகமான இலக்கியமா போடுறது மணிமேகலை பிரசுரம், காலச்சுவடு, அன்னம், கிரியா, இந்த இதுல எல்லாம் வந்து மக்கள் நல்லா போறாங்க. இதுல எல்லா விதமான புத்தகங்களும் கிடைக்கும். 583 இல்ல 600 சார்.
388 472 தேசாந்திரிகள். யாழி பதிப்பகம், அது போய்க்கலாம். அவங்க எல்லா அரங்குலையும் கேட்டதுக்கு வந்து எல்லா அரங்குலையுமே மத்தியானம் ஒரு ரவுண்டு வந்து கேட்டேன். அவங்க உங்களோட ஃபீட்பேக்கை நமக்கு சொல்லலான்ட்டு எல்லா அரங்குலையுமே சொன்ன, அதாவது ஆன்மீக புத்தகங்களை விற்கிற அரங்கிலிருந்து விஞ்ஞான நூல்களை விற்கிற அரங்கு வரை எல்லா இதுலேயும் ஒட்டுமொத்தமா அவங்க சொன்னது என்னன்னா, இளைஞர்களின் வருகை அதிகமாக இருக்கு அப்படின்னு சொன்னது. அது ஒரு நல்ல விஷயம். இப்ப அந்திமழை, இப்ப நம்ம வந்து தேசாந்திரி பதிப்பகத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். இது வந்து 8வது ரோ. அதே மாதிரி குழந்தைகளுக்கான அரங்கு நிறைய இருக்கு. புக்ஸ் ஃபார் சில்ட்ரன், குழந்தைகள் உலகம் அப்படின்ட்டு நிறைய இது பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இதுவா இருக்கு. அந்த பக்கம் தேசாந்திரி பதிப்பகம், இதுல என்ன குழுக்கள் முறையில தான் இவங்க போடுறாங்க அப்படின்னா கூட இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, தேசாந்திரி பதிப்பகமும் ஜெயமோகன் விஷ்ணுபுரம் பதிப்பகமும் வந்து அருகருகிலேயே இருக்கு. அதனால அது பாத்தீங்கன்னா அந்த பக்கத்துல எப்போதுமே ரொம்ப கூட்டம் அதிகமாவே இருக்கும். 472 வேணும். ஏகம் பதிப்பகம், சவுத் இந்தியா புத்த விகார். இதுதான். இது வந்து விஷ்ணுபுரம். எப்போதுமே இங்கேயும் கொஞ்சம் கூட்டமா தான் இருக்கும். பாத்தீங்க அப்படின்னா இளைஞர்கள் தான் பாருங்க. இங்க விஷ்ணுபுரம், இது வந்து தேசாந்திரி பதிப்பகம். சார் பிரியா இருக்காரு. வணக்கம், சொல்லுங்க. இது தேசாந்திரி பதிப்பகம். 3 பேருமே அண்ட் ஒரு கிராண்ட் வழியா வரட்டும், இல்லைனாலும் வரட்டும். நாங்க சொன்ன கிராண்ட் கிடைக்கலன்னு கிடைக்க மாட்டேன். நீங்க போடுங்க, கிராண்ட் கிடைக்க எடுத்துக்கிறேன். அதே இடத்துல கிராண்ட் இல்ல இப்ப முக்கியமான விஷயம், பிஜேபி உலக தமிழ் சங்கம். இதுல என்னன்னா, இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இதுல ஒரு பஞ்சாபை சேர்ந்த சர்தார்ஜி அவர்கள் ஓலைச்சுவடில் எழுதுறாரு. மெசேஜி நான் போய் வந்தேன் இல்லையா, இது ஒரு ஆன்லைன்ல போகுது அமெரிக்கா. இவர் வந்து ஓலைச்சுவடியில் வந்து தமிழருடைய புத்தகத்தை எல்லாம் வந்து இது பண்றாரு. இவரே ஓலையெல்லாம் தயாரித்து, இந்த பாருங்க, ஓலைச்சுவடியில் தமிழ் பொக்கிஷம். இவரே எழுதினது இதெல்லாம் பழைய ஓலைச்சுவடியில். அந்த பழைய இதை இது பண்றாரு. இவருக்கு வந்து தமிழக அரசாங்கத்திடம் இருந்து வந்து விருதெல்லாம் இதுக்காக வாங்கியிருக்காரு. மிகவும் பாராட்ட பெற்றிருக்காரு. மத்தியானமே இவரை வந்து சந்திச்சுட்டு போயிட்டு இருந்தேன். இது நேரலை சார், அதாவது லைவ். அண்ட் பீப்புள் ஆர் ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஆல் ஆர் தமிழ் தான். ஜஸ்ட் யூ கேன் ஷேர் வித் மினிட் ஆர் நீங்க உங்களுக்கு இது என்னங்கிறத மட்டும் ரொம்ப கொஞ்சமா சொன்ன போதும். வணக்கம், எங்க பேர் ஜெசல் செய்யாது. நான் வந்து திருக்குறள் இந்த உலக சொல்லியில எழுதியிருக்கேன். நான் எதுக்கு எழுதியிருக்கேன்னாக்கா, நம்ம வந்து இன்னைக்கு நாளைக்கு இருக்க போறதே இல்லை. ஆனா தமிழோட மொழி இருக்கணும், நம்ம மொழி நம்ம காப்பாற்றணும். அதுல திருக்குறள் ஒரு தலைமை நூல் இருக்கு. உலகத்துக்கு வந்து என்ன சொல்றா, தலைமை நூல்னாக்கா இதுக்கு மேல எந்த ஒரு நூலே கிடையாது. நம்ம வரலாறு இந்த புஸ்தக கண்காட்சியில என்ன, அதோட அர்த்தம் என்ன, நம்ம தமிழ் மொழி காப்பாற்றணும், தமிழ் மொழியோ வரலாறு காப்பாற்றணும். 2வது உலக வரலாறுல வந்து நம்ம காப்பாற்றினா புஸ்தக கண்காட்சி. அதுக்கு அச்சுக்காட்சி என்ன இருக்காது, உயிர் எழுத்து, மை எழுத்து, அப்புறம் உயிர் மை எழுத்துவாங்க. உயிர்னாக்கா அந்த எழுத்துனா உயிரை, அந்த அதுக்கு அது மை. நமக்கு எப்படி உயிர் இருக்கு,
மை உடலுக்கு என்ன சொல்லுவாங்க? மை. பேப்பர் இருக்கு இல்லையா, அது மை. உயிர் என்ன இருக்கும்? இது எழுத்து. இதுக்கு ரெண்டு பேருக்கு சேர்த்து இது பண்றாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் நூல். அதுக்கு தான் இதுக்கு ஒரு பேர் இருக்கு, நூல். எப்படி வந்து நமக்கு இதுக்கு நிறைய பேர் இருக்கு, அந்த மாதிரி வந்து நிறைய இது நூல்ல பேரு வந்து இதனாலதான் பேர் வந்து. ரெண்டாவது வந்து இலக்கியம். இலக்கியம்னு சொல்லணும்னாக்கா புத்தரோட கருத்து வந்து நம்ம பழைய உலகில எழுதுனது. பழைய உலகில் அது நடுவில் ஒரு என்ன இழுக்கு இருக்கும், அந்த இழுக்கு இருக்குன்னா அந்த இலக்கியம்னு வந்துருக்கு. அது வந்து புத்தரோட கருத்து வந்து இலக்கியம். அது புத்தகம் பாலி மொழி இருந்தது. இப்போ வந்து என்ன ஆகிருக்குன்னா அது வந்து அதுதான் புஸ்தகம்னு வருது. அது வந்து அவ்வளவு வந்து என்ன இருக்கு, தமிழ் மொழியில தான் இருக்கு. இவருடைய படைப்பு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். மத்தியானமே நான் வந்து நோட் பண்ணிட்டு போனேன் நம்ம அறிமுகப்படுத்தணும்னு. பாத்தீங்களா, இதுல வந்து நமக்கு நேரம் கருதி இன்னும் 2 ஸ்டால் போகணுங்கிறதுனால இது பண்றேன். இதுல ஓலையை பத்தி எல்லாம் அவர் வந்து அறிமுகப்படுத்தினாரு. ஆண் ஓலை, பெண் ஓலை, அதை எப்படி பதப்படுத்துறது, பிறகு பதப்படுத்தியது பிறகு எப்படி எழுதுறதுங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமா அவர் மதியம் வந்து விவரித்து கொண்டிருந்தார். அவரை சாயங்காலம் 6 மணிக்கு கிளம்புறதா இருந்தது. நான் அவரிடம் வந்து இது கேட்டுக்கிட்டேன், நாங்கள் ஒரு நேரலை ப்ரோக்ராம் இருக்கு, நீங்கள் கொஞ்சம் இருக்கிறீங்க. நல்ல வேலை, அவர் கொஞ்சம் நமக்கு உதவி பண்ணது ரொம்ப இருந்தது. வாழ்த்துக்கள். நான் பிறகு வந்து பார்க்கிறேன், 3 நாள் கழிச்சு வந்து பார்க்குறேன். பேசுவாரா? இல்ல, கையெழுத்து போட்டுட்டு இருக்காரு. கேக்குது இல்லையா சார் எல்லாருக்கும்? ஹலோ, கேக்குது சார். ஓகே ஓகே. அந்த சர்தார்ஜி பேசினது கேட்டது இல்லையா? ஹலோ, கேக்குது சார். ஓகே ஓகே. இல்ல இல்ல வந்து அவர் வந்து நிறைய வாசகர்கள் அவர்கிட்ட இருக்காங்க. நம்ம பார்ப்போம், பக்கத்துல இருக்கிற மீட்டிங் கொசு நிறைய இருக்குடா இன்னைக்கு. கரும்பு கைமிஷன் காட்ட சொல்லுங்க. கைப்பட்ட அசைச்சிருங்களேன். ஓகே, நமக்கு சந்தோஷம்தான். ஒரு எழுத்தாளரை வந்து சுத்தி அவருடைய வாசகர்கள் இருந்து அவருடைய நேரம் உரையாடுறதுக்கு நேரம் கிடைக்காம அவர் பிஸியா இருந்தாருன்னா அவர் நல்ல சமிக்கை தான். இது விஷ்ணுபுரம் நேற்று வந்திருந்தாரு, இன்னைக்கு வரல. அடுத்து வந்து கீழே காற்று, சந்தியா பழம். இல்ல இப்படியே சத்யா என்டர்பிரைசஸ். இன்னும் நமக்கு ஒரு 10 நிமிடங்கள் இருக்கு. ஒரு 5 நிமிடத்துல நான் முடிச்சிடுறேன். அந்திமழை. இந்த வருடம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் இது சேலஞ்சஸ், பிசிக்கலா சேலஞ்சஸ் இருக்கிறவங்க, நடக்க கஷ்டமா இருக்கிறவங்களுக்கு சக்கர நாற்காலி வசதி எல்லாம் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்காங்க. அதே மாதிரி அரங்கை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான புத்தகங்கள் முன்னால இந்த மாதிரி ஒரு ஷீட்டும் கொடுத்துருக்காங்க. அதை தவிர ஒரு புத்தகமும் வந்து கொடுத்துருக்காங்க. புத்தக வடிவிலையும் ரொம்ப ஏதாவது போல்டு லெட்டர்ஸ்ல, அதுவும் சிறப்பா இருக்கு. இது வந்து அரங்கு 4வது பாதை. கிட்டத்தட்ட 8ல, அதாவது 9 ஒவ்வொன்றா பார்த்துட்டு அப்படியே இடையில ஒவ்வொரு அரங்குக்கு இடையில இருக்கக்கூடிய பாதை வழியாக ஒவ்வொரு நுழைவாழ் பாதை வழியா வந்திருக்கோம். இப்ப 4வது பாதையில இருக்கோம். 4வது பாதையில் நமக்கு தெரிந்த பழக்கமான ஒரு பதிப்பகம்னா சந்தியா பதிப்பகம் அவங்க இருக்காங்க. அவங்க இருந்தா அவங்க கிட்ட நாம பார்க்கலாம். பாரதி நிலையம், வெற்றி புக்கு, சந்தியா இருக்கு. தான் சந்தியா பதிப்பகம்.
சந்தியா பதிப்பகத்தில் எழுத்தாளர்கள் வந்திருக்காங்க. அவங்க வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு இருக்காரு. ஆமா, கலாப்பிரியா, வண்ணதாசன் வண்ணதாசன் கொடுக்குறாரு, கலாப்பிரியா கொடுக்குறாரு. அதனால நிறைய பேர் பின்னால இங்க ஒரு கியூல வேற வரிசையில நிக்கிறாங்க. அவர்கள் புத்தகம் கைப்பற்ற வேண்டியது. Can you share your experience? Can you share your experience? It is a live channel. No, it's a book fair. சொல்லிட்டேன். அவங்க எல்லாம் நிறைய பேர் போட்டோ எடுக்கிறதுக்கு காத்திட்டு இருக்காங்க. நம்மளுக்கு நேரம் ஆயிட்டு இருக்கு. நம்மளுடைய இது இப்ப இப்ப 4வது அரங்கு வழியா நம்ம வெளியில வந்து இங்கே வந்து ஒரு திருவள்ளுவர் சிலை கூட வச்சிருக்காங்க நுழைவாயிலுக்கு முன்னால. மீண்டும் 3வது அரங்குக்கு போகிறோம். இந்த 3வது அரங்கு முன்னமே சொன்னேன். 3வது அரங்கில் நுழைவு வாயிலுக்கு அருகிலேயே அரங்கு எண் 137 நம்மளுடைய அரங்கு, அதாவது விருட்சம் அரங்கு. ஆமா, 7:20. நிறைய புதிய அழகிசிங்கர் அவர்களிடம் ஒரே ஒரு கேள்வி. இந்த ட்ரிப்பு நிறைய புதியவர்கள் வந்தாங்களா உங்க அரங்குக்கு? நிச்சயமா நிறைய பேர் வந்தாங்க. இளைஞர்கள்லாம் வந்தாங்களா? நண்பர்கள் எப்போது வருவாங்க? உறவினர்கள், நண்பர்கள், அப்புறம் புதிய இளைஞர்கள், புதிய நண்பர்கள் வந்தாங்கல்ல. உங்க புத்தகத்தையே வாங்கிட்டு போனாங்களா? கவிதை புத்தகங்கள்லாம் கேட்டு வாங்கிட்டு போனாங்க. அவர் அழகிசிங்கரை இவ்வளவு மலர்ச்சியான முகத்தோட நீங்க நல்லா பாத்துக்குங்க. இன்னும் நல்லா சிரிங்க சார். என்ன அவருக்கு ரொம்ப உண்மையிலேயே உற்சாகமா இருக்காரு. அவருடைய எதிர்பார்ப்புக்கு எல்லாம் மீறி நல்ல ஒரு சூழல் இந்த அரங்கில் அவருக்கு. சார் பாஸ்கர் சார், நீங்க எடுத்துங்க. வேற ஏதாவது உங்களுக்கு காட்டணும் பேசணும்னா நானே சொல்றேன். ஏன்னா கலை நிகழ்ச்சி மெயின் அரங்கு வெளியில இருக்காது. மெயின் அரங்கு வெளியில இருக்கு. அதுல போனா உங்களுக்கு நான் பேசுறது கூட கேட்குமான்னு தெரியல. ஏன்னா இப்போ ஒரு இசை நிகழ்ச்சி கூத்து, அதாவது தமிழக பண்பாட்டு இதுன்னு சொல்லிட்டு போடுறாங்க. நேத்தி பறை போட்டிருந்தாங்க, இன்னைக்கு ஒரு ஏதோ ஒரு நிகழ்ச்சி போடுறாங்க. அடுத்தது வந்து அது தவிர மைய அரங்குல ஒரு சொற்பொழிவு, சிறப்பு நிகழ்ச்சி ஏதாச்சும் பிரபலங்கள் வந்து பேசிட்டு இருப்பாங்க. நேற்று இறையன்பு பேசினாரு. அதுக்கு முந்தா நாள் வந்து மராத்தானா இது பண்ணாங்க. இது வந்து சிற்றரங்கம். இதுக்கு வந்து பதிப்பகத்தார் உரிமை பெற்ற அந்த பப்சி உறுப்பினர்களா இருக்கக்கூடிய பதிப்பகத்தாருக்கு 5000 ரூபாய் அரை நாளுக்கு வந்து சிற்றரங்கம். இதுலயும் வந்து பெரும்பாலான புத்தகங்கள் வந்து இதுல வந்து வெளியிடுவாங்க. வெரி குட். இப்ப கூட ஏதோ ஒரு புத்தகம் வெளியிட்டு விழா நடந்து கொண்டிருக்கிறது. அது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து மைய அரங்கு. தெரியுது இல்லையா? தெரியுது சார். இன்னைக்கு ஏதோ ஒரு கலை நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. பறை மேளம் பெற்றுக்கிட்டு, அதாவது தமிழக நாட்டுப்புற கலை அந்த இதுல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் விட முடிஞ்சா அருகி போய் காட்டுறேன். இது வந்து இது திருவள்ளுவர் சிலை. திருவள்ளுவர் சிலை எல்லாரும் போட்டோ எடுத்துக்கிறாங்க அங்க. ஆமா ஆமா, இது வந்து கலை நிகழ்ச்சி. இன்றைக்கு வந்து கலை நிகழ்ச்சி. சில நாளைக்கு இப்ப நேற்று யுகபாரதியும் கவிஞர்கள் பேசினாங்க. அப்புறம் இவர் பேசினாரு, இறையன்பு ஒரு நாள்.
இந்த மாதிரி இன்னைக்கு இன்னைக்கு கலைஞர் இங்க வந்து சிறைச்சாலைக்கு போலீஸ் சிறைச்சாலை இந்த அரங்க நிகழ்ச்சி கிட்டத்தட்ட ஒரு தடவை காட்டிடுறேன். ஆஹா, அது சிற்றரங்கம், இது பேரரங்கம். பாட்டு வந்து சொல்லிதான் பாடிட்டு இருக்காங்க. அந்த அரங்கு வாசலுக்கு போயிட்டு சூப்பர். சரி சார், ஓகே. பாஸ்கர் சார் கொடுத்துடலாமா? பாஸ்கர் சார் கொடுத்துருங்க. ஓகே, மிக்க நன்றி. கொடுத்திருக்க இல்ல கொடுக்கப்பட்ட நேரத்தில் இவ்வளவுதான் காட்ட முடியும். ஆனா இதுக்காக நான் மத்தியானம் ஒரு ரவுண்டு போய் முக்கியமான இதெல்லாம் பார்த்துட்டு வந்தேன். நிச்சயமா அந்த சர்தார்ஜி சொல்ற விஷயம் உங்களுக்கு ஒரு புதிய செய்தியா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அதெல்லாம் பிரிச்சு பார்த்தேன். அது ரொம்ப பிரமாதமான விஷயமா இருந்தது. உண்மையிலே கொஞ்சம் இளைஞர்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்கு. எல்லா ஸ்டாலையும் எல்லா புத்தக அரங்குகளில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவங்கள்ட்ட பேசினப்ப எல்லாருமே மகிழ்ச்சியாகத்தான் இருக்காங்க. சென்ற வருடத்தை காட்டிலும் நல்ல ஒரு புத்தக வியாபாரம் ஆகி இருக்கிறது. பாஸ்கர் சார், வாய்ப்புக்கு நன்றி. ராஜாமணி, மிக்க நன்றி. அதாவது இந்த 1 மணி நேரத்தில் வந்து இந்த அரங்கு பூரா காமிக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. நான் 2 தடவை போயிட்டு 2 லைன் தான் பார்க்க முடிஞ்சுது. மிக சிறப்பாக நிறைய எழுத்தாளர்கள் இருக்கின்ற அரங்கெல்லாம் காமிச்சிங்க. லைக் எஸ் ராமகிருஷ்ணன், கலாப்ரியா, வண்ணதாசன் போன்ற பல எழுத்தாளர்கள். பிறகு காலச்சுவடில் கண்ணன் உட்காண்டிருந்தார், பெருமாள் முருகன், அரவிந்தன், இப்படி நிறைய முன்னணி எழுத்தாளர்கள் எல்லாம் பார்க்க முடிஞ்சுது. அதோடு இல்லாமல் சில முக்கியமான செய்திகள் எல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்க. அந்த ஏட்டுச்சோடியில் எழுதுறதுங்கிறது புதுசாக இருந்தது. நான் போன போது நான் கவனிக்கல. அதை ஏட்டுச்சோடியில் எழுதுகின்ற ஒரு, அதாவது ஏட்டுச்சோடியிலேருந்து புஸ்தகமாக கொண்டு வந்துருக்க காலத்தில் திருப்பி ஏட்டுச்சோடியில் எழுதுறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு செய்தியாக இருக்குது. அந்த மாதிரி அந்த போஸ்ட் ஆஃபீஸ் விஷயம் கூட எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. மிக சிறப்பான ஒரு ஏற்பாடு அது. அங்கேருந்து அப்படியே புதுசாக நம்ம யாருக்கு அனுப்பணுமோ பார்சல் பண்ணிடலாம். அந்த மாதிரி மிக சிறப்பாக குறுகிய காலத்தில் எவ்வளவு அரங்கங்களை காண்பிக்க முடியுமோ அவ்வளோ அரங்கங்களும் காண்பிக்க. ரொம்ப முக்கியமாக அந்த பரிபாடல், அந்த மாதிரியான பழைய இலக்கியங்கள் கிடைக்கின்ற மத்திய அரசு சார்ந்த தமிழ் வளர்ச்சித்துறையின் அரங்கு, அப்புறம் சாகித்ய அகாடமி, இந்த மாதிரி முக்கியமான அரங்குகளும் காமிச்சு மிக சிறப்பாக இருந்தது. அதை ராஜாமணி அவர்களுக்கும் கிருபானந்தம் சாருக்கும் என்னுடைய குவிகம் சார்பில் ஒரு பெரிய நன்றி. ஏன்னா நேராக போகக்கூடிய ஒரு அனுபவத்தை கொடுத்த நிகழ்வாக இது இருந்தது.
மிக சிறப்பாக இருந்தது என்று தான் நான் சொல்ல வேண்டும். நேராக போகும்போது கூட என்னால் இவ்வளோ கவர் பண்ண முடியல. வேகமாக இவர் வந்து நிறைய விஷயங்கள், நிறைய அரங்குகள், நிறைய புத்தகங்கள், நிறைய எழுத்தாளர்கள் என்று நிறைய செய்திகள் என்று சிறப்பாக நமக்கு கவர் பண்ணி கொடுத்த ராஜாமணி அவர்களுக்கும் அவருடனே இருந்து எல்லாம் செய்து கொண்டிருந்த கிருபானந்தம் அவர்களுக்கும் நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். மிக சிறப்பான ஒரு நிகழ்வாக இருந்தது. அடுத்து நான் சுந்தரராஜன் சார் அவர்களை அழைக்கிறேன். ரொம்ப அருமையா இருந்தது சார். வேற யாராவது நண்பர்கள் இதை பத்தி சொல்றதுக்கு ஏதாவது சொல்லுங்க. யார் யார் போயிருக்காங்கிறத பத்தி யாராவது ஒன்று 2 பேர் சொல்லிட்டு நம்ம சொலவடைக்கு போயிடலாமே. யாராவது ஒருத்தர். சார் தாமோதரன், நீங்க சொல்லுங்களேன் சார். நீங்க போயிருக்கீங்களா? நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கீங்கன்னு தெரியும். நீங்க சென்னை புத்தக கண்காட்சி போயிருக்கீங்களா? சார் மியூட்ல இருக்கீங்க. அருமையான வாய்ப்பு சார். எனக்கு இப்ப உட்கார்ந்து பெரிய ஒரு மலையை அப்படியே போனது எப்பேற்பட்ட வாய்ப்பு சார். அருமையான வாய்ப்பு சார் எனக்கு. ஆனா நான் இதுக்கு போனதில்லை சார். சென்னை இதுக்கெல்லாம் போனது. எங்க கோயம்புத்தூர் சார். ஆனா எவ்வளவு பெரிய கடைகள் நடக்குது சார். ஆனா இது பிரம்மாண்டமானதா 1 மணி நேரத்துல அழகா காமிச்சிட்டாரு சார். என்ன எவ்வளவு கிளியரா பேசி எழுத்தாளர்களை பக்கத்துல கூட்டு வந்து காமிச்சு. நானே சொன்னல சார், போன டைம் சொன்னல, குவியம் தான் எழுத்தாளர்களை முன்னாடி கொண்டு வந்து இவங்க தான் பாருங்கிற மாதிரி. நாங்க அந்த காலத்துல எல்லாம் நம்ம எழுத்தாளர்களை எத்தனை பேரு, இப்ப இந்திரநீலன் சுரேஷ் எல்லாம் நான் கீழே பார்ப்பேன், அதுல கதைக்கு கீழே எழுதியிருக்கோம். இப்ப நம்ம கூட பேசிட்டு இருக்கிற மாதிரிலாம் அதெல்லாம் பெரிய அதிசயம் இல்லை சார். அதெல்லாம் எனக்கு பெரிய வாய்ப்புகள் அதெல்லாம். நன்றி சார், நன்றி. நன்றி தாமோதரன். நீங்களும் பெரிய எழுத்தாளர். 7-8 புத்தகங்களுக்கு மேல குவியத்திலேயே போட்டிருக்கீங்க. ரொம்ப சிறப்பான எழுத்தாளர். தெரியும், நம்ம குவிகம் சிவசங்கரி நிகழ்வு நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு வர்றோம். குவிகம் மின்னிதழில் அவங்க மாதம் ஒரு கதையை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த ஒரு அரையாண்டு தேர்வுன்னு வச்சுக்கலாமே. குவிகம் சிவசங்கரி தேர்வுல ஒரு அரையாண்டு தேர்வு. 6 மாதத்துல யார் யார் ஜட்ஜஸ் இருந்தாங்களோ, அப்புறம் அதுல சிறந்த பரிசு பெற்றவர்கள், அப்புறம் அந்த பத்திரிகையிலேருந்து ஆசிரியர்களோ இல்லை மற்றவர்களோ, மொத்தம் 18 வகையான மக்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்க போகிறது. 6 கதைகளை தேர்ந்தெடுத்திருக்கின்றோம், 6 பத்திரிகைகளை தேர்ந்தெடுக்கின்றோம், 6 நடுவர்கள் அதை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் எத்தனை பேரை வர முடியுமோ அவங்களை எல்லாம் அழைத்து நாம் ஜூம்ல வந்து அந்த குவிகம் சிவசங்கரி சிறுகதை தேர்வை பற்றி நாம் படிப்போம். நன்றி.